ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி மோகதம் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து மெல்ட் பண்ணுறேன். மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டுறதுக்காக மெல்ட் பண்ணுறேன். சிம்லேயே வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போது இந்த சைடு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கிற ஃபில்லிங்க்கு தேங்காய் கொஞ்சமாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடு வெல்லத்தை நான் சைட் பை சைடு மெல்ட் பண்ணிட்டேன். இனி இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். தேங்காய் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் வடிகட்டி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். அது நேரம் ஆக ஆக அப்படியே இறுகிக்கும். தனியாக இருக்கேன்னு யோசிக்க வேணாம். நேரம் ஆக ஆக அப்படியே இறுகிக்கும். வெல்லம் தானே, அதனால் சீக்கிரமாக இறுகிக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியும் கூட தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து என்னோடய ஃபேவரெட். வெறும் தேங்காயும் வெல்லமும் ஏலக்காய் தூளும் மட்டும் பண்ணலாம். இல்லை இதுலேயே பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி போட்டும் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தடவை நான் இப்படி தான் செய்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் வந்து நான் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பவுடர் இவ்வளோ தான் இந்த தடவை நான் பண்ண ஸ்டஃபிங்க்கு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் வேறு வெரைட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கெட்டியாகிறது தெரியுதா? நேரம் ஆக ஆக கெட்டியாகிட்டே இருக்கும் தேங்காய். நீங்கள் தண்ணி அளவு மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணும்போது, வெல்லத்தில் தண்ணி ஊற்றும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இன்னொரு கடாய் எடுத்து மாவு பண்ணிக்கலாம். மாவு ஃபஸ்ட்டு நான் வந்து இது வெறும் பச்சரிசி மாவு தான். ஸோ அதனால் வறுக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். நான் நார்மலாக கார கொழுக்கட்டை வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டி பண்ணியிருப்போம். அது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். இது பச்சரிசி மாவு தான், கொழுக்கட்டை மாவுன்ட்டு கூட இல்லை, வெறும் பச்சரிசி மாவு தான். அதனால் அதை நான் கொஞ்சமாக வறுக்கிறேன். லைட்டாக வறுத்துட்டு அந்த பச்சை வாசம்லாம் லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு லைட்டாக சூடாகிடும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவோட சூடு உங்களுக்கு தெரியும். பொறுமையாக தொட்டு பாருங்கள். அது சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சுடு தண்ணியை ஊற்றுறோம். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையா டப்புன்னு ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வரும் நெய் ஆட் பண்ணிட்டோம்னா. ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக சூடு போனதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். சின்ன ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மோல்டு இருந்தால் அதில் பண்ணுங்கள், இல்லை சாதாரணமாக பண்ணுறதுனாலும் அப்படி பண்ணுங்கள். இப்போ நான் மோல்டில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மோல்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு உள்ளே கொஞ்சமாக அந்த சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போ பார்டர் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வந்து ஸ்வீட்டு ஸ்டஃப் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி இடத்த வச்சுக்கோங்க. அந்த மோல்டில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலி செஞ்சிட்ருக்கிறத பார்த்து பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் அவளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்குங்கிறனால அவளுக்கு ஆயில் அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்தேன். நானுங்கிறனால நான் அப்படியே பண்ணிட்டேன். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் தடவிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான். நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடியில் இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாவு ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இனி லாக் எடுத்தோன்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அங்கே தெரிகிற ஓட்டையெல்லாம் லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை இது ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஜாலியாக அவங்களே பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். பாப்பாலாம் என்ஜாய் பண்ணி அவளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன், அப்புறம் அவளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் ஈஸியாக இருந்தது, அவளும் கற்றுக்கிட்டா. பாருங்கள், பண்ணியாச்சு. இனி வேக வச்சிடலாம். இட்லி சட்டி இருந்தால் இட்லி சட்டிலேயே வேக வச்சுருங்க, இல்லை நீங்கள் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு எப்படி ஸ்டீம் எது இருக்கோ அதில் வேக வச்சுருங்க. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாமிக்கு படைச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.